ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இறைச்சி சம்பல் செய்தேன். அவ்வளவு சூப்பராக இருக்குது. பீஃபில் செய்திருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கோ. வெரி ஈஸி ரெசிபி. பச்சுலர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பானுக்கு, புட்டுக்கு, சோத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லி வேலை இல்லை. நீங்களும் இருக்கா செய்து பாருங்க அப்படி வைக்குதுண்டு. இதை நான் லாங் டேர்மில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்குரிய சம்பளம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் செய்து பலன் பண்ணுவோம். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு ஒரு பீஃப் சம்பல் ஒன்று செய்ய போகிறோம் இறைச்சியில். அதுக்கு அரைக்காத்தேக்கண்டு மஞ்சள் தூள், ஒரு காத்தேக்கண்டு சில்லி காஷ்மீர் சில்லி பவுடர், காத்தேக்கண்டு மிளகு, காத்தேக்கண்டு உப்பு எடுத்து நான் 200 கிராம் இறைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த இறைச்சிக்குள்ளே இப்போ நான் 200 கிராம் இறைச்சிக்குள்ளே நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாக்களை சேர்த்து வடிவாக மேரினேட் பண்ணி விடுவோம். இதுக்குள்ளே நான் 3 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நான் ஏர் ஃப்ரையரில் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரில் எண்ணெய் கொதிச்சிட்டுது. அதை வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஏர் ஃப்ரையரில் போட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக நாங்கள் பொரித்து எடுப்போம். இந்த வெங்காயம் பொரிஞ்சு வந்துருக்குது. பொரியட்டும். வெங்காயம் பொரிஞ்சிட்டுது. எண்ணெய் வடிகட்டும். ஓகே, இந்த இறைச்சி சம்பல் செய்கிறதுக்கு நாங்கள் முதல் ஒரு 6 காஞ்ச மிளகாயை இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். பொரிச்செடுத்த காஞ்ச மிளகாயை நாங்கள் ஒரு பேப்பர் டவலில் போடுவோம். இதோடு நாங்கள் இப்போ 4 பச்சை மிளகாயும் 5 உள்ளியையும் நாங்கள் பொரிச்செடுப்போம். பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் பொரிஞ்சிட்டது. அதையும் நாங்கள் எடுத்து ஒரு பேப்பர் டவலில் வைப்போம். இப்படியே நாங்கள் பொரிச்செடுப்போம். இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறைச்சியை பொரிச்செடுப்போம். நல்ல வடிவாக பொரித்து நல்ல ஃபுல்லாக பொரிகிற அளவுக்கு நாங்கள் இந்த எண்ணெயில் இந்த இறைச்சியை பொரிச்செடுப்போம். நாங்கள் பொரிச்ச வெங்காயத்தை இந்த பிளேட்டில் போடுவோம். அதே எண்ணெய்க்குள்ள நாங்கள் 2 தக்காளி பழத்தையும் பொரிச்செடுப்போம். பொரித்து மூடி விடுவோம். 200 கிராம் வச்சு நாங்கள் பொரிஞ்ச பிறகு ஒரு கொஞ்சமாக வந்துட்டுது. இதையும் நாங்கள் இந்த வெங்காயத்துக்கு பண்ணிட்டு எடுத்து வைப்போம். எல்லாம் ரெடி ஆகி சம்பல் செய்வோம். பொரிச்ச தக்காளி பழம் அவ்வளோ ஷைனியாக இருக்குது. நாங்கள் இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுப்போம். பொரிச்ச தக்காளி பழத்தில் தூள் எல்லாத்தையும் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக நாங்கள் வெட்டுவோம். நாங்கள் பொரிச்சதை வச்சு ஆறிட்டுது. அதை கிரைண்டரில் போட்டு இப்போ அடிச்செடுப்போம். நாங்கள் பொரிச்ச இறைச்சியை கிரைண்டரில் பவுடராக எடுத்துட்டோம். அது இருக்கட்டும். மிச்சம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். சுவையான இந்த இறைச்சி சம்பலுக்கு நாங்கள் முதல் பொரிச்ச மிளகாயையும் இந்த உள்ளியையும் எடுத்து நல்லா பிசைஞ்சு விடுவோம். நாங்கள் பொரிச்சு வச்ச காஞ்ச மிளகாயோட காத்தேக்கரண்டி உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுவோம். மிளகாய் பொரிச்ச வாசம் சும்மா நல்லா இருக்குது. நாங்கள் பொரிச்ச உள்ளியையும் இந்த மிளகாயையும் இந்த உரலில் நறுவலாக குத்தி எடுப்போம். உள்ளியும் மிளகாயும் வச்சு அதையும் நாங்கள் கருவேப்பிலையும் செய்து நல்லா பிசைஞ்சு விடுவோம். அந்த உப்பு எல்லாம் ஊறுற அளவுக்கு. இப்போ நாங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிற தக்காளி பழத்தையும் இதோட போட்டு பிணைஞ்சு விடுவோம். இது நாங்கள் உடனடியாக சாப்பிட்றது தான் நாங்கள் இதை செய்கிறோம். ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதில் அப்லோட் பண்ணி வரேன். இதோடு நாங்கள் காத்தேக்கண்டி மிளகு தூளும் சேர்த்துக்கொள்வோம். இன்னும் நாங்கள் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு நாங்கள் பொரித்து கிரைண்டரில் திரிச்ச இந்த இறைச்சியையும் இதோட சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் இதோட ஏற்கனவே ஏர் ஃப்ரையரில் பொரித்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம்.
எல்லாத்தையும் செய்து நல்லா முதல் பிசைஞ்சு விடுவோம். உப்பு புளிப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி பிசைஞ்சு விடுவோம். பிசைஞ்சு விட்டுட்டு நாங்கள் தேசிக்காய் பொடி விட்டு சேர்ந்து உப்பு பார்ப்போம். இதுக்கு நாங்கள் பாதி தேசிக்காயையும் புழிஞ்சு விடுவோம். இதோட நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் மல்லி இலையும் சேர்த்துக்கொள்கிறேன். அது வடிவாயும் இருக்குன்னு பார்க்க இன்னும் வாசமாயும் இருக்க வேண்டதுக்காக நான் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு நான் கொடுக்க உப்பு பொடி பார்த்துக்கொள்ளுவேன்.